அதாவது இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் இவ்வளவுதான் சார் லைஃப். ப்ளீஸ் டேக் டவுன். இதுதான், இந்த ரெண்டே வார்த்தை தான், இன்சிடென்ட் ஆக்சிடென்ட். நான் அன்னைக்கே சொன்னேன், சம்பவம் விபத்து. ஆனா இது நம்ம தான் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். சம்பவம் வேற, விபத்து வேற அப்படின்னு நம்ம தான் வந்து என்ன பண்ணிருக்கோம், we only have categorized. நாம் தான் வகைப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா உண்மையில் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ரோட்ல நடக்கிறது மட்டுமே விபத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுன்றது இட் இஸ் ராங். எதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்குதோ அது எல்லாமே விபத்து சார். நம்ம அந்த பெயர் வச்சிருக்கிறோம். அதாவது மக்கள் விபத்து என்கிற பெயரை எதற்கு வைத்திருக்கிறார்கள் என்றால், எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கவில்லையோ அது நமக்கு நடக்கும் பொழுது அது விபத்து என்று நாம் அழைக்கிறோம் அதை. இப்போ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்வேன் என்பது நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணுதான் இல்லையா? ஆனா அது வந்து என்ன ஆகுது, நடக்குது. அப்போ வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான். ஜஸ்ட் செக். ஏற்கனவே பிளான் ஆயிருக்குது. அது வந்து என்னுடைய மனைவின்னா, என்னுடைய மனைவிக்கு இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வயசு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 36 37 அப்படின்னா, அப்ப 36 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் ஆயிருக்கு அவங்க நமக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்ப உலகத்துல கரெக்ட் தான். இது வந்து ஒரு விபத்தா? ஆனா நமக்கு எதிர்பாராம அவங்க வந்து முன்னாடி நிக்கிறதுனால அது விபத்து நம்ம சொல்றோம். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ். பட் இன் ஜெனரல் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா சார், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹேப்பனிங்ஸ். இந்த ஒரு வார்த்தைக்கு கீழே தான் இந்த இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்ன்றது வருது. ஹேப்பனிங், ஹேப்பனிங், HAPPENING, ஹேப்பனிங். இட் ஹேப்பன்டுவாங்க இல்லையா, இட் ஹேப்பன்ட். ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த ஹேப்பனிங் என்கிற வார்த்தையில் ஹாப்பி இருக்கிறது. நீங்க பாருங்க, இருக்கா? ஹேப்பனிங்குள்ள என்ன இருக்கு? ஹாப்பி இருக்குதா? சமீபத்தில் தான் வந்து ஒரு இங்கிலீஷ் பெரிய ஒரு இங்கிலீஷ் ஸ்காலர் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹேப்பனிங்குள்ள ஹாப்பி இருக்குதுன்னு நான் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், மேல அடுத்த விஷயத்துக்கு போங்க அப்படின்னாங்க போல. ஸோ இந்த ஹேப்பனிங்கு கீழே தான் வந்து இன்சிடென்ட் அண்ட் ஆக்சிடென்ட் ரெண்டுமே வருது. அப்போ இந்த ஹேப்பனிங்ன்றது வந்து ஜென்ரலாவே ஹேப்பனிங் தான். அப்போ அதுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுல என்ன இருக்கு? ஹேப்பனிங்ல என்ன நடந்தாலும் அது ஹேப்பனிங் தானே. என்ன நடந்தாலும் ஹேப்பனிங் தான். என்ன நடந்தாலும் ஹேப்பனிங் தான். அப்போ என்ன நடந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கு. என்ன நடந்தாலும் ஹாப்பி என்கிற வார்த்தை எதுல இருக்கு? ஹேப்பனிங்ல இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் அதுல சந்தோஷம் இருக்கு இல்லையா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் 10,000 ரூபாய் திருடிட்டான் சார். அதுவும் ஒரு ஹேப்பனிங். இதுல என்ன சந்தோஷம் சார் இருக்குது? அறிவு இருக்குதா சார் உங்களுக்கு? அறிவே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஒரு 10 லட்சம் ரூபாயை வந்து பத்திரமா எப்படி எடுத்துட்டு போறது, 10 கோடி ரூபாயை வந்து பத்திரமா எடுத்துட்டு போறதுன்றத வந்து உங்களுக்கு உணர்த்திய நாள் அந்த நன்னாள். 10 லட்சத்தை 10 கோடிய 100 கோடிய அதை பத்தி சிந்திக்கிறதுக்கு, அதை வந்து பத்திரமா கொண்டு போறதுக்கு நீங்க வாழ்க்கையில அப்புறம் நாளனா எங்கேயும் தவற விட மாட்டீங்க. அவ்வளவு பத்திரமா பார்த்துக்குவீங்க இல்லையா? அப்போ அது ஒரு நன்னாள். 10,000 ரூபாயில அது போனதுன்றது நல்ல விஷயம்தான். இந்த அது வந்து அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி 1 கோடி ரூபாய் ஒருத்தங்க வந்து ஏமாறுறாங்கன்னு சொன்னா அது ரொம்ப நல்ல நாள் தான். ஏன்னா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் வந்து எப்படி வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுன்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு நாள். அது போல ஸோ அந்த ஹேப்பனிங் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சார் எல்லாருமே. என்ன நடந்தாலும் அதில் என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. அப்போ என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்றது அங்கதான் இருக்குது. எதுலையுமே சந்தோஷம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்க குழந்தை ஓடி வந்து படார்னு கணத்துல அறியுது இல்லையா? அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. எப்படி? என் குழந்தை தானே அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, என் குழந்தைகிட்டையும் எனக்கு அடி விழ என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல நாள். பாத்துருக்கீங்களா? எத்தனையோ குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா அப்பா வந்து சொன்ன பேச்சு கேட்கிறேன், அப்பாவே அடிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய ஒரு கருத்து நான் பதிவு பண்ணிட்டு முக்கியமான டெக்னிக்கல் ஸ்டெப்புக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எழுதிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த பெஸ்ட். கரெக்டா? ஹோப் ஃபார் த பெஸ்ட்.